ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானே வாசி. அநேக வேளைகளிலே நம்முடைய தூரத்தில் உள்ள சகோதரர்களை நினைத்து கொண்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள நம்ம மறந்து போயிடுறோம். அதிலும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய கையில் செல்போன் எல்லாம் இருக்குது. அதன் நிமித்தமாக நாம் தூரத்தில் உள்ளவர்களிடத்தில் மணிக்கணக்காக பேசுகிறோம். ஆனால் பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, அவர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஒரு ஆபத்து சூழ்நிலை வரும்போது நம்ம செல்போனில் பேசிட்டு இருக்கிற அந்த தூரத்தில் இருக்கிறவங்க உடனடியாக வந்து உதவி செய்ய முடியாது. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க தான் நம்ம கிட்ட வந்து உடனடியாக நம்முடைய ஆபத்தில் உதவி செய்ய முடியும். ஆகவே வேதம் எவ்வளவு ஒரு அருமையாக நமக்கு போதிக்கிறது. இந்த ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம விளங்கி கொண்டு நம்முடைய அயலகத்தார், நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அவங்களோடு கூட நாம் அன்புள்ள பிள்ளைகளாக, அவர்களோடு கூட நல்லா பழகிறவங்களாக இருந்து அவர்களை கடவுளுக்குள்ளாக நாம் ஆதாயப்படுத்த பழகி கொள்வோம். தேவன் தாமே அதற்கு உதவி செய்வாராக. ஆமென்.